ஸ்ட்ரோக்னால அஃபெக்ட் ஆகக்கூடிய எல்லாரும் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் இந்த முக்கியமான 5 பிரச்சனையை சரி செய்ய மறந்துடுறாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்க என்ன பண்ணலாமோ இதுவரை கவனிக்கலனாலும் எப்படி அதை அதிகமாகாமல் பார்த்துக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் சுவாமிநாதன், பிசியோதெரபிஸ்ட். முதல்ல ஸ்ட்ரோக்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு வருவோம். மூளைக்கு போகக்கூடிய ரத்தம் ஏதோ ஒரு காரணத்தினால தற்காலிகமாக ஸ்டாப் ஆகி திரும்பி நார்மலாகி இருக்கும். இந்த பிரச்சனை நார்மலாகி இருந்தாலும் இது மூளையில ஏற்படுத்தின பிரச்சனை பர்மனண்டாவே மூளையில இருக்கு. இந்த ரீசன்னால உடம்புல ஒரு பார்ட் லெஃப்ட் ஆர் ரைட் சைடு பேரலைஸ் ஆகுது. உடம்புல ஒரு பகுதி செயலிழந்துருது மற்றும் உணர்ச்சியில குறைபாடுகள் ஏற்படுது. இதுதான் நம்ம ஸ்ட்ரோக்னு சொல்றோம். இந்த பக்கவாதம் வரத்துக்கு முக்கியமான 2 காரணம் என்னன்னா, ஒன்று உயர் ரத்த அழுத்தம் மற்றும் உடலில் அதிக கொழுப்பு சத்து இருக்கிறதுனால தான். இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ நியூரோ டாக்டர் உங்களை அசஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுவாங்க. பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயினுக்கு ரிப்பீட்டடாக ஒரு செயலை திருப்பி திருப்பி சொல்லி கொடுக்க தான் பிரெயினோட கற்றுக்கிற தன்மையும் பிரெயினோட ஹீலிங்கும் அதிகமாக நடக்குது. இந்த வேலையை தான் பிசியோதெரபிஸ்ட் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்காக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நியூரோ டாக்டரும் பிசியோ டாக்டரும் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணாலும் வீட்டில் இருக்கிற நீங்கள் கவனித்து செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1, யாருமே கவனிக்கவே மாட்டோம். என்ன அப்படின்னா, ப்ரீதிங் பேட்டர்ன். ஸ்ட்ரோக் வந்ததுக்கு முன்னாடியும் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறமும் உங்களோட ப்ரீதிங் பேட்டர்ன் எப்படி ஆயிருக்கும்னா குறைஞ்சிருக்கும். எதனால இது குறையுதுன்னா, ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் நடந்திருப்பீங்க, அதனால உங்கள் லங்கோட கெப்பாசிட்டி நல்லா இருந்திருக்கும். ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட நடமாட்டமும் குறைஞ்சிருக்கும், ஆர் நீங்கள் பெட்லேயே கூட இருந்திருக்கலாம். இதனால உங்களோட லங்கோட வால்யூம் அண்ட் ப்ரீதிங் கெப்பாசிட்டி லோ ஆகிருக்கும். இதை சரி செய்யறதுக்கு நீங்கள் ஸ்பைரோமெட்ரி ஊதலாம். இந்த இமேஜில் தெரியுறது தான் ஸ்பைரோமெட்ரி. இதில் 3 பால் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஊதுறது மூலயமாவோ இல்லை இழுக்கிறது மூலயமாவோ உங்களோட லங்கோட கெப்பாசிட்டி அதிகமாகும். நம்பர் 2, யாருமே கவனிக்காதது ஷோல்டர் பற்றி தான். ஸ்ட்ரோக் வந்துட்டாலே ஒரு கை ஒரு கால் வீக்னஸ் போயிருக்கும். ஃபர்ஸ்ட் ரெக்கவரி ஆகிறது உங்களோட கால் தான். ஏன்னா அதிகமாக ஆக்டிவிட்டிஸ் காலுக்கு கொடுப்போம். லேட்டர் பை தான் ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட், தோள்பட்டை, முழங்கை, மணிக்கட்டு, இதுமாரி ஒவ்வொரு பார்ட்டாக தான் ரெக்கவரி ஆகும். அந்த ரெக்கவரி ஆகிற ஸ்டேஜ் வரையும் உங்கள் ஷோல்டர் சப்போர்ட் இல்லாமல் கீழே தான் இருக்கும். சப்போர்ட் இல்லாமல் கீழே இருக்கிறதுனால ஷோல்டர் சப்லக்சேஷன் சொல்லுவோம். மூட்டு நழுவுறதுக்கும் இல்லை டிஸ்லொகேஷன், மூட்டு விலகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ம் ஸ்லிங்ஸ், கை டவல் போட்டு இல்லை கட்டிக்கலாம், இல்லை சைடில் தெரியுற இமேஜ் மாதிரி ஆர்ம் ஸ்லிங்ஸ் வாங்கி போட்டுக்கலாம். இந்த ஆர்ம் ஸ்லிங் போடுறதுனால உங்கள் ஷோல்டர் கீழே இறங்காமல் ஒரு ஸ்டேபிளாக பிடிச்சிருக்கும். இது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ். 3வது என்னன்னா, பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அப்படின்னா தோள்பட்டை இறுக்கமாகிறது. ஒரு ஜாயிண்ட்டை நம்ம அசைக்காமலே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஹார்டன் ஆகிடும். நார்மலாக மாவுக்கட்டு போட்டாலுமே மாவுக்கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜாயிண்டோட மொபிலிட்டி லோ ஆகிருக்கும். ஏன்னா அசைக்காமல் வச்சுருந்ததுனாலேயே. இதேமாரி தான் ஷோல்டர் ஜாயிண்ட்டுமே நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு 3 months to 4 months அசைக்காமலே வச்சுட்டு திருப்பி அசைக்கும் போது ஷோல்டர் ஜாயிண்ட் ஹார்டன் ஆகிடும் நார்மலாகவே. இது பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, டெய்லியுமே ஷோல்டர் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அட்டைன் பண்ணணும். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இது ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் நார்மலாக கையை தூக்கக்கூடிய ரேஞ்ச். அவங்க ரெக்கவரிக்கு அப்புறம் இந்த ரேஞ்ச் மட்டும்தான் பேஷண்ட்ஸ் தூக்குவாங்க. ஆனால் டெய்லியுமே பெட்டில் இருந்தால் கூட பேஷண்ட்ஸ் ஃபுல் ரேஞ்ச் அட்டைன் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் ஓவர் ஹெட், தலைக்கு மேலே தூக்கணும், கை பின்னாடி எடுத்துகிட்டு போகணும், கை முன்னாடி எடுத்துகிட்டு வரணும், கை சைடில் எடுத்துகிட்டு போகணும். இதேமாதிரி எல்லா டைரக்ஷன்லையுமே ஆக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஷோல்டர் ஜாயிண்ட் ஹார்ட் ஆகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். 4th பாயிண்ட் என்னன்னா, ஃபுட் ட்ராப், பாதம் தொங்கிறது. ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு பொதுவாக மணிக்கட்டும் பாதமும் தான் லாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும். ஏன்னா தூரத்தில் இருக்க பார்ட் அப்படிங்கிறதுனால டிஸ்டல் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அவங்க நடக்கும் போது பாதம் மட்டும் அவங்களால மேலே தூக்கி வச்சு நடக்க முடியாது. காலை கீழே போன மாதிரியே தான் நடப்பாங்க. இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் ட்ராப் ஸ்பிளிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதனால காலை கீழே விடாமல் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி ரெக்கவரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அந்த டைம் அவங்க ரெக்கவரி ஆகிற டைமுக்குள்ள நம்ம காலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஃபுட் ட்ராப் ஸ்பிளிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். எலக்ட்ரோ மயோகிராம், எந்த சதை நம்ம காலை மேலே தூக்கிறதுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கும் அந்த சதை மேலே நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின் அட்டாச் பண்ணிடுவோம். இது நம்ம காலை தூக்கும் போதெல்லாம் அது அசிஸ்டிவாக நம்ம காலுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் சென்சிட்டிவ் லாஸ் ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். அதனால அவங்களோட ஃபுட்டில் ஏதோ ஒரு இன்ஜுரி ஆகுது, ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் அவங்க காலில் குத்திருந்தா கூட அவங்களுக்கு அந்த சென்சேஷன் இருக்காது. அதனால குட் ஃபுட்வேராக நம்ம வாங்கி கொடுக்கணும். அது ஃபுல்லி கவர்டு ஸ்ட்ராப் வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க ஸ்லிப்பர்ஸ்
கல்லாமலும் இருக்கும். 5th பாயிண்ட் வந்து இது வந்து ரெக்கவரி ஸ்டேஜுக்கு முன்னாடி இருக்கிறவங்க, பெட் ரிடன் பேஷண்ட்ஸ், பெட்லேயே தான் இருக்கணும், அவங்க ஸ்ட்ரோக் வந்து ஏர்லி ஸ்டேஜாக இருக்குது அப்படிங்கும்போது ஃபிசியோ பார்ப்போம், பேசிவ் மூவ்மெண்ட்ஸ் கொடுப்போம், எக்ஸசைஸ் கொடுப்போம், எல்லாமே கொடுப்போம். ஆனால் வந்து பெட் பொசிஷனிங் நம்ம பண்ணவே மாட்டோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையுமே வந்து ஒரே பொசிஷன்லேயே படுத்திருப்பாங்க. யூரினுக்குமே வந்து நம்ம கேத்தடர் போட்டு வச்சுருப்போம், அதனால யூரின் போகிறது கூட அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. அதனால அவங்களோட பேக்கில் வந்து பெட் சோர்ஸ், அவங்க தலை, தோள்பட்டை, முதுகு, இடுப்பு, பின்னங்கால்களெல்லாம் வந்து காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து செய்யக்கூடிய 2 முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏர் பெட்ஸ் வாங்கி போடலாம், இல்லைனா வந்து 1 hour ஒன்ஸ் வந்து பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவில் சொன்ன முக்கியமான 5 விஷயத்த நோட் பண்ணி வச்சுட்டு கவனிச்சுக்கோங்க. ஃபைனல் டிப்ஸ் என்னன்னா, ஒரு பேஷண்ட் கை தூக்கிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இதனால் நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாம், எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணிடலாம்னு மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க ஸ்ட்ரோக் வரதுக்கு முன்னாடி எப்படி நடந்தாங்க, எப்படிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸ் வர வரையுமே நீங்கள் எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பி ஹெல்த்தி, ஸ்டே ஹெல்த்தி.